ஹலோ யூஎஸ்டிக்கு பாட்டு கொண்டு ஹெச்ஆர்கே எம்ஜி தம்பி கேமிங் போனோம்னா பார்க்க போகிறோம்னா ஐஸ் தான் பார்க்க போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண. நான் எம்ஜி தம்பி 7:30 எல்லோரும் கலந்து பேசுவோம். செம்ம கம்மியாக இருக்க போது என்ஜாய் பண்ணி பாருங்க. எனக்கு தெரியல எப்படி விளாட்றேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்ஸ் நம்ம சொல்லித்தராங்க. அந்த கண்ட்ரோல்ஸ் படி பாருங்கள். அந்த மூட்டையை கலெக்ட் பண்ணணுமா, அந்த மூட்டையை 12 கலெக்ட் பண்ணணுமா. ஈஸி பண்ண வந்துருக்கேன். நார்மல் போர்டு போகிறேன், ஆல் மோடு போகிறேன். எப்போ நம்ம வீட்டை விட்டு கொண்டு போய் இந்த பேய் வேற மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. குறைது உருவி வருமே, சூளக்கட்ட போல வராதா, சொடக்கேட போறாடா, அந்த மாதிரி ஐஸ் வருங்க. பயமா இருக்குது. சூளக்கட்ட போல போய் வருமா? ஐயோ பயமா இருக்குது எனக்கு. ஒரு பாட்டை மட்டும் கேட்டா அந்த பேய் பாட்டு பயமா வருது. அந்த யார் அங்கே எம்ஜி தம்பி வைங்க. ஃபுல்லா கேளு, உனக்கு பயமா இருக்காது. யார் அங்கே அந்த பாட்டை வைங்கள். கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கண்ணு மாதிரி கலெக்ட் பண்ணுறோம். அந்த கண்ணு நட்டு தேவைப்படும்னா பேய் எங்கே இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கண்ணுக்கு தேவைப்படும். ஓகே, கிட்டத்தட்ட நம்ம நீ பேசுறதுக்கு கேப்லேயே 4 மூட்டை கலெக்ட் பண்ணி சீக்கிரம் அந்த சயின்ஸாக வச்சு நான் போடணும் எனக்கு தெரியும். நான் சொல்கிற மாதிரி வேணுங்க. சயின்ஸாக ஒரு சில யூடியூபர் போட்டுருப்பாங்க, ஒரு சில பேர் யூடியூபர் போட்டுக்க மாட்டாங்க. சாமி சாமி பொறுமை சார். அது பேய் தானே, பேய் பொறுமை சொன்னோம். எழுற மேலே போயிடுச்சு. நம்ம போயிட்டு பக்கத்து ரூமில் போயிட்டு மூட்டையை கலெக்ட் பண்ணி ஆட்டையை போட்டு ஓடிடலாம். நம்ம வேலை தான். கண்ணு இருக்கு போறாடி, கண்ணை கலெக்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டு ஆட்டையை போடுவேன். இந்த ரூமில் நானா இருக்குது. கண்டில் பண்ணுக்கும் பெருசாத்துக்கல சாமி சாமி பொறுமை. சாமியில் பேர் சொல்றியா? கிண்டல் பண்ண தெரிய தப்புடா. அது எப்போ வந்து கொல்லும் தெரியாதுடா. டேய் நம்மள வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு மூட்டை கச்சிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம 6 மூட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 6 மூட்டை கண்டுபிடிச்சோம். இதே சாக்லேட் ரெசிபி என்னன்னு தெரியல. இன்னும் ஒரு 6 மூட்டை கண்டுபிடிச்சோன்னா இந்த கேம் மூட்டையை நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். ஏதோ ஒரு பயமாக சவுண்டு கேட்குது. எப்போ நம்மளை வந்து என்ன அடி பண்ணுன்னு தெரியல. ஓகே, இந்த அட்டப்பா ஸ்கூல்னா எதானே இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இந்த கிச்சனோட மேப்பை நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதான் நம்மளோட கிரவுண்ட் ஃப்ளோர் மேப்பு. ஓகே, நம்ம மேலே போகலாமா? எப்பயே சீக்கிரமா கீழே நான் மேலே போகணும். டைம் ஆகுதுல அண்ணனுக்கு. சீரம் வந்துடுமா? மந்திரம் சொல்றேன். ஓம் கிரீம் காளி சூனி பேய் கீழே வரவை சண்டா சத்திய குட்டு பேய கீழே வர வச்சா மூடுங்க. நானு யார் சொல்லலாம்? பலியாடையா கொடுக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் கீழே வந்துடணும். நான் தான் கட்சேன் உனக்கு. என்ன படி கொடுக்க சொல்லு சண்டா கட்ட. ஐயோ பேய் அடிச்சு பயமா. யார சூனிய வச்ச மாதிரியே பேய் கீழே வர வச்சியா? எம்ஜி தம்பி எங்கடா? அவனுக்கு கொஞ்சம் கூப்பிடுங்கடா. டே பயமாகுது. ஃபர்ஸ்ட் இந்த பேய் வந்து கீழே தான் போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து குடு 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 குடுன்னு மேலே ஓடிடலாம். கண்டை கட்டிடுவேன். குடு 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 குடுன்னு மேலே ஓடிடலாம். எங்கள் ஃபர்ஸ்ட் அந்த பேய் கீழே போட்டோம். ஏம்மா சீக்கிரமாக கீழே போமா. இது பொண்ணுவா பையன் தெரியல. நிறைய பேர் பொண்ணு தான் சொல்கிறாங்க இந்த பேயை. ஓகே, கொஞ்சம் உஞ்சிப்போம். அப்படியே அந்த பேய் போகும் போலுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மேலே போகலாம். நான் பேயை பார்த்து ஓட விட்டுட்டு பாரு நம்ம போய் ரிவ்யூ பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆடு குத்து ஆடு கேட்குறாங்க. விவசாயமா இதுமா அந்த பேய் கிட்டே மாட்டக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் எய்ட் கற்று கொடுத்துருக்காங்க. ஏழ்ற நீ கம்முன்னே இருக்க மாட்டியா? சூனியை வைக்கிற அது வைக்கிறன்னு சொல்லி பேயை கூப்பிட மட்டும் இல்லாம வேணுமே பேய் கிட்ட போய் நம்ம கோட்டு விட்டு விட்டியா? நீ அங்க இருக்க. உருட்டை கட்டி என்னவாங்க இது பொண்ணு கட்டிடலாம். வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க ஏதாவது கிடைக்குதா மூட்டை கட்டிட்டாலே எஸ்கேப் ஆயிடலாம். மட்டும் எச்சரிக்கை விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலாம். சரி பிஞ்சுக்கன்னு விட்டு போனீங்கன்னா பாத்துக்கிறேன்
ஃபஸ்ட்டு என்னடா பாடினா டான்ஸ் ஆடு ஜிங்கு சிக்கா எங்க போச்சு கத்திரிக்காய்க்குள்ள தூங்க போச்சுடா. வாட்டியாச்சும் நம்ம பேய் கிட மாட்டாம போடணும். அதுக்குள்ளே நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேய் மேலே தான் விவியாஸ் இருக்கணும் தான் சிங்கு அப்படி டான்ஸ் ஆடிங்க ரூமு. ஓகே பேய் கிடந்து எப்படியே தப்பிச்சேன்னா 10 மூட்டை காய வச்சோம். இன்னும் 2 மூட்டை தான். அதை கால் பண்ணக்கூட நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பாடா பாட்டு சூப்பராக போகிறாங்க விவாஸ். பேய் கடை வர மாட்டிக்கணும். நீங்க வாவே நான் எனக்கு ஒரு சில வீடியோ சூனினா பண்ணி இது எடுத்து வந்து மூட்டை எடுத்து வந்திருப்பேன். ஏய் நீ விடி சுனி வச்சு சும்மா இப்போதானே மாட்டி சத்தம் நான் இப்போ இல்லையா பார் வீடியோ சொன்னோன்னே எனக்கு என்ன ஓகே இந்த நம்ம நல்ல டைம் பேய் கீழே போயிடுச்சு. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், மேலே ஓடிடலாம். இப்போலாம் மேலே ஓடிடலாம். கீழே தான் போகுது வியாஸ். கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், அப்படி சுற்றி இப்படி சுற்றி அப்படி சுற்றி இப்படி சுற்றி இப்படி வந்துடும். ஒன்றும் புரியல, சொன்னால் எனக்கே புரியல, கேட்டவங்களுக்கு எப்படி புரியும். என்ன பண்ணலாம், இதுவா பேய் வச்சுனா எப்படி இருக்கும். ஓகே ஃபஸ்ட்டு ஒரு மூட்டை எடுத்துக்கிட்டு பூரை வெள்ளை கன்ஃபார்ம் இன்னொரு மூட்டை இருக்கும். அதை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கண் எதுக்கும் எடுத்துப்போம். ஒரு கண் பேய் மேலேயும் ஒரு கண் 7.5 மலை வச்சுக்கணும். என்ன எப்போ எது பண்ணோம். ஓகே கச்சிச்சு. ஆனால் என்னடா எப்படிக்கா போகிறேன், நம்மளுக்கு ஒரு சாசா மாதிரி கச்சிச்சா. சாசா அது நேரத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு கிடையாது. சாசா வேணாத்தில் லாக்ஸா ஏதோ ஒன்று அது நேரத்துக்கு யூஸ் ஆகுது சொல்கிறேன். மூடி நீர் இது வந்து நம்ம போர்ட்டல் மாரி ஒன்று இருக்கும் விவாஸ். அந்த போர்ட்டல் வழி வந்தால் நம்ம ஏதாவது ஒரு ரூமில் டெலிபோர்ட் பண்ணிடும். ஓகே பேய் வந்து மேலே தான் வந்து உனக்கு கொல்லாமல் நான் போக மாட்டேன். ஐ நீட் யூ. நான் உன்னை கைப்பற்ற போகிறேன். இப்படி மிரட்டி தான் நான் இந்த கேம் பிளே முடிக்கிறது. பாய் 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 பாய். ஹேவிங் ஃபன்னா நான் ஒன்று ஃபன் பண்ணிட்டேன்னா ஏமாத்துக்காரன் கஷ்டம் முடிச்சிட்டான். ஓகே இதோட வீடியோ பிடிக்கிட்டு பா.